அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சமூக ஆராய்ச்சியில சில விஷயங்கள நம்ம பார்க்குறோம். அழகு எண் 7 இனவியல், அழகு எண் 8 பெண்ணிய கண்ணோட்டம், அழகு எண் 11 சமூக ஆராய்ச்சியில் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்காக சமூக ஆராய்ச்சியில நம்ம இந்த இனவியல் மற்றும் பெண்ணிய கண்ணோட்டம் மற்றும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நாம இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல, நாம இந்த கன்டெம்பரரி வேர்ல்டுன்னு சொல்ற இன்னிய காலகட்டத்துல இருந்து பின்னோக்கி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனித சமூகமானது நாம், அதாவது மனிதர்களாகிய நாம் பல்வேறு காலகட்டங்கள நாம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரிய வரும். என்ன விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன மாதிரியான அமைப்புல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அமைப்பு எப்படி ஆரம்பிச்சது? அந்த அமைப்புகள எப்படி நம்ம காலாகாலமா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? அந்த அமைப்புகளுடைய உறுப்பினர்களாக, அங்கத்தினர்களாக நாம எப்படி இருக்கிறோம்? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத வந்து நம்ம டார்வினுடைய வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மனித சமூகமானது எப்படி தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறதையும் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல இதுக்கு வேற விதமாவும் நம்ம சொல்லலாம். ஆ அடாப்டேஷன். எப்படி நாம நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு, அந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு, சமூக சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம அ நாம் ஒத்திசைந்து வாழ்க்கைய வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அ சமூகவியல் படிக்கிறப்போ சரி, இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போதோ, மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேன் இஸ் அ சோசியல் அனிமல். எப்படி நம்ம மனிதன ஒரு சமூக விலங்குன்னு சொல்றோம்? ஏன் அந்த சமூகம் அப்படிங்கிறது மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது? ஏன்னா, அந்த சமூகத்துக்குள்ள தான் நாம வாழ்றோம். அந்த சமூகம் தான் நம்மள வந்து ஒரு ஒரு வாழத்தகுந்த ஒரு உயிரினமா, தொடர்ந்து வாழத்தகுந்த ஒரு உயிரினமா நம்மள மாத்தியிருக்குது. அந்த சமூகத்துக்கு நாம என்ன திருப்பி குடுத்தோம்? அந்த சமூகம் நமக்கு என்ன குடுக்குது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க சமூகவியல் கோட்பாடுகள் அப்படிங்கிறதுல நீங்க ஒரு வேள படிச்சிருந்துருக்கலாம். இல்ல இனிமே படிக்கலாம். நீங்க உங்களுடைய இளங்கலை டிகிரிக்கோ, இல்ல முதுகலை டிகிரிக்கோ, நீங்க சோசியாலஜிக்கல் தியரிஸ் சமூகவியல் கோட்பாடுகள் அப்படின்னு படிக்கும்போது, நீங்க நேர்கோட்டு தியரி, சுழற்சி தியரி, பூசல் தியரி, ஊடாட்ட தியரி இப்படியெல்லாம் நெறைய கோட்பாடுகள நீங்க படிச்சிருக்கலாம். இந்த கோட்பாடுகள் மூலமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாரி, மனித இனமானது, நம்முடைய சமூகமானது பல்வேறு காலங்களில் பல்வேறு முறையான, பல்வேறு வகையான வாழ்க்கை சூழலை கடந்து வந்திருக்குது. அந்த பல்வேறு வகையான வாழ்க்கை சூழலை கடந்து வந்து தான் நாம இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ இந்த பல்வேறு வகையான வாழ்க்கை சூழலை கடந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ, அதுல என்னென்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது? இதத்தான் சமூக மெய்மைகள் அப்படின்னு எம்எல் டர்கெய்ம் சொல்லுவார். சோசியல் ஃபேக்ட். ஸோ இந்த சோசியல் ஃபேக்ட், சமூக மெய்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்கு உள்ள இருக்கக்கூடியது. எப்படி நீங்க நம்ம வாழ்ற வீடு, இல்லன்னா நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு அலுவலகம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அலுவலகம் இல்ல வீடு அப்படிங்கிறது எப்படி வேறு வேறு கூறுகளால் ஆனதோ, அதாவது அந்த கட்டடம் அப்படிங்கிறத அத கட்டமைக்க பயன்படுத்தப்பட்ட இல்லன்னா கட்டடத்திற்கு உருவம் கொடுக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. அதே தான் நம்ம எம்எல் டர்கெய்ம் வந்து சோசியல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சமூக உண்மைகள், மெய்மைகள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, திருமணம், குடும்பம், உறவு முறைகள், கல்வி, பொருளாதாரம், சமயம், நீதி. இதே இது இங்கிலீஷ்ல சொல்லப்போனா, சமூக நிறுவனங்கள்னு சொல்ற ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், ரிலிஜியன், எஜுகேஷன், எக்கனாமி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இந்த மாதிரி சமூக நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல நம்மள தகவமைக்க உதவி செய்யக்கூடிய அ நிறுவனங்கள். அதே நேரத்துல பண்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. கல்ச்சர் பண்பாடு இருக்குது, பழக்கவழக்கங்கள் இருக்குது, பாரம்பரியம் இருக்குது, நம்முடைய வழக்காறுகள் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ன்னு சொல்லுவோம். அன்றாட வாழ்க்கைகள தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கூறுகளாகவும் இருந்துட்டு இருக்குது.
ஸோ ஒரு கட்டத்துல இதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த திருமணம், உறவு முறை, குடும்பம், கல்வி, சமயம், பொருளாதாரம், அரசியல் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல, பரந்துபட்ட அளவுல அத நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா மேக்ரோ சோசியாலஜி. ஸோ மேக்ரோ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு அப்படின்னு சொல்லுவோம். அதே இத இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டே வந்து, அத குறுகிய அளவுல நம்ம கொண்டு வந்தோம்னா, ஸோ மைக்ரோ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நுண் சமூகவியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது, பெரிய அளவுல சமூக ஊடாட்டம், மனிதர்களுக்கு இடையில இருக்கிற, நிறுவனங்களுக்கு இடையில இருக்கிற இருக்கிற அந்த ஊடாட்டம், இன்டராக்ஷன் அப்படிங்கிறது ஒன் டூ ஒன் ஒரு குறுகிய அளவுல, ஒரு சின்ன குழு அளவுல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ரோ சோசியாலஜி அப்படிங்கிறதுடைய அந்த அந்த கருத்தாக்கத்துடைய முக்கியமான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒரு சில விஷயங்கள பொதுமைப்படுத்தணும். எப்படி பொதுமைப்படுத்துறது? அதான் ஜெனரலைசேஷன்னு சொல்றேன். ஸோ உலகத்துல மனித சமூகம் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. ஸோ மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அங்க சமூகம் இருக்குது. சமூகம் இருக்குது அப்படிங்கிறப்போ, அவங்களுக்குள்ள சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அந்த சமூக நிறுவனங்களுக்கு உள்ள மனிதன் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். அப்படிங்கிறப்போ, அனைத்து சமூகங்களிலும் பொதுவான விஷயங்கள் என்ன? மனித வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அ கூறுகள் என்ன? அப்படிங்கிறத நாம ஒரு பரந்த அளவுல, பெரிய அளவுல தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல மனித இனம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அவங்க சமூக வாழ்க்கைய வாழ்றாங்க. பல்வேறு சமூக நிறுவனங்களுக்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, நீதிகளுக்கு உட்பட்டு வாழ்றாங்க. அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ, அதே மாதிரி பல்வேறு மனித குழுக்களிடையே, சமூக குழுக்களிடையே, இனக்குழுக்களிடையே வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறத அந்த டிஃபரன்ஸஸ்ன்னு சொல்றோம். அந்த வேறுபாடுகளை எப்படி நாம வெளிய கொண்டு வர்றது? எப்படி நம்மளால அந்த வேறுபாடுகள தெரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ மனித சமூகத்த நாம படிக்கிறது மூலமா, அதுதான் நம்ம ஆராய்ச்சின்னு சொல்றது. மனித சமூகத்த உற்று நோக்குறது மூலமா, நாம அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த சமூக வாழ்க்கையில் இருக்கின்ற வேறுபாடுகள நம்மளால கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு இந்தியாவுல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே ஒவ்வொரு பழக்கவழக்கங்களுடைய, ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்குன்னு தனியா பழக்கவழக்கங்கள் இருக்குது. இதே இது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கங்க, கேரளான்னு எடுத்துக்கங்க, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்தந்த ஆ டெரிட்டோரியல் பவுண்டரிக்குள்ள, அந்தந்த மாநில எல்லைகளுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம அப்படியே கொஞ்சம் இனவியல், எத்னோ மெத்தடாலஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, ஸோ எத்னோ மெத்தடாலஜி, இனவியல் அப்படிங்கிறது அதுல இருக்கிறதுல அந்த இனவியல், இனம், இயல். ஆங்கிலத்துல சொல்லப்போனா எத்னோ மெத்தடாலஜி. அத நம்ம வந்து உடைச்சு 3 பகுதியா பிரிச்சோம் அப்படின்னா, எத்னோ, மெத்தட், லாஜி. ஸோ எத்னோ அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு குறிப்பிட்ட சமூக குழு, இல்லன்னா குறிப்பிட்ட பண்பாட்டை பின்பற்றுகின்ற குழு, இல்லன்னா ஒரு இனக்குழு, இந்த மாரி நம்ம ஒரு எத்னோ அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் கொள்ளலாம். அதே நேரத்துல மெத்தட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, த வே தே லிவ். என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மெத்தட், அந்த ப்ரொசீஜர் ஆஃப் தேர் லைஃப். அவங்க வாழ்வியல் முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ஆ லாஜி அப்படிங்கிறத நீங்க சோசியாலஜி அப்படிங்கிறத சோசியஸ், லோகோஸ்ன்னு படிக்கிற மாரி, லாஜி இஸ் நத்திங் பட் அ சயன்டிஃபிக் அப்ரோச். ஸோ ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை சார்ந்து வாழக்கூடிய, இல்லன்னா குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்து வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கை முறைகளை பற்றிய படிப்பு தான் இங்க இனவியல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாரி, ஒரு மிக பரந்த அளவுல சமூகத்துல என்னென்ன மாதிரியான, இல்லன்னா சமூகத்தை கட்டமைக்கின்ற கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாம தெரிஞ்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த சமூக குழுக்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த வித்தியாசங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இனவியல் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு முறையா அங்க இருக்கு. ஸோ இதிலிருந்து நாம இனவியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தொடரலாம். ஸோ இனவியல், எத்னோ மெத்தடாலஜி அப்படின்னா என்ன? ஸோ இந்த இனவியல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, மனித சமூகம் என்பது எப்படி வந்து ஒன்று போல, நாம ஏற்கனவே சொன்ன மாரி பண்பாடுகள், குழுக்கள், அ பாரம்பரியங்கள்,
வழக்காறுகள் இது எல்லாம் இருக்குதோ, அதே நேரத்துல அந்த பண்பாடுகள் ஒரு குழுக்கும், இன்னொரு குழுக்கும் இடையில வேறுபடும். பாரம்பரியங்கள் ஒரு குழுக்கும், இன்னொரு குழுக்கும் இடையில வேறுபடும். பண் அதே மாதிரி வழக்காறுகள் ஒரு குழுக்கும், இன்னொரு குழுக்கும் இடையில வேறுபடும். ஸோ இந்த வித்தியாசங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ஸோ நான் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமா 3 விஷயங்கள நாம தெரிஞ்சுக்கணும். எத்தனோ மெத்தடாலஜி நமக்கு பிரிஸ்கிரைப் சஜெஸ்ட் பண்ற விஷயங்கள் அதுதான். ஸோ இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ என்ன சூழ்நிலையில் ஒரு செயல் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். என்ன சூழ்நிலையில் ஒரு செயல் நடைபெறுகிறது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதத்தான் வில்லியம் ஐசக் தாமஸ் சொல்லுவார். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம பல தடவை இந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனா, இதுதான் நாம பயன்படுத்தியிருக்கிறோமா? நல்லா நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்டா தெரியும். இதுதான் இனவியலா? அப்படிங்கிற ஒரு சின்ன ஆச்சரியம் கூட உங்களுக்கு வரலாம். என்ன? ஸோ அந்த இடத்துல இருந்து பார் உனக்கு விஷயம் தெரியும். அப்படின்னு உங்ககிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம். திஸ் இஸ் வாட் வி கால் டெஃபினிஷன் ஆஃப் தி சிச்சுவேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன். என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைய முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலைய நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டுமே தான் ஒருத்தருடைய செயல நாம சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு நேரத்துல வழக்கமா செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு சின்ன வேறுபாடு அவர்கிட்ட இருக்குது. ஏன் அந்த வேறுபாடு அவர்கிட்ட இருக்குது? வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம், வழக்கமா செய்யக்கூடிய அதே நபர், இந்த நேரத்துல ஏன் வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன் விச் கான்டெக்ஸ்ட் ஹி டிட் இட். அவர் என்ன சூழ்நிலையில் அதை செய்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சூழ்நிலையில் அதை செய்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? We have to put ourselves in the shoes of others. நாம அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். அந்த இடத்தில் நம்மை நிறுத்தி பார்க்கும் பொழுது, அவர் உண்மையிலேயே அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல் விதி என்னன்னா, முதல் பிரின்சிபல் என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இனவியல்ல முதல்ல ஒரு ரிசர்ச்சர் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஆய்வாளர் ஒரு செயல் நடைபெறுகின்ற சூழலை அதனுடைய பண்பின் அடிப்படையில் முதல்ல பார்க்கணும். ஸோ இது முதல் விஷயம். அதாவது அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியாளர், அந்த ஆய்வாளர் அவங்களுடைய அந்த செயலுடைய பொருளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஸோ எதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் we have to understand the situation. Then we have to understand the action expressed by the person. ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த செயலை புரிந்த அந்த நபருடைய செயலின் உள்ளர்த்தத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்ட் பார்ட், மூணாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அக்கார்டிங்லி ஸோ இதற்கு ஏற்றாற்போல் அந்த ஆய்வாளர் ஆய்வு முறைகளை டெவலப் பண்ணணும், வடித்தெடுக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமா இனவியல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்க நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ல கோ த்ரூ பண்ணாலும் சரி, நீங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மேக்ஸ் வீபர் படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் வீபர் இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வெஸ்டர்ஹன் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நீங்க படிச்சிருப்பீங்க. வெஸ்டர்ஹன் அப்ரோச், அது வெஸ்டர்ஹன் அப்படிங்கிறத நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இன்டர்பிரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஆக்ஷன். எதை இப்படி சொல்லலாம், சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஆக்ஷன். இதைத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ ஒரு செயல், அந்த செயலை செய்தவருடைய மனநிலையிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து அவர் செய்ததை நாம புரிந்து கொள்வது. இதுதான் மேக்ஸ் வெபர் சொல்லக்கூடிய வெஸ்டர்ஹன் அப்ரோச். ஸோ இந்த வெஸ்டர்ஹன் அப்ரோச் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி அந்த மேக்ரோ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து விலகி ஒரு மைக்ரோ, ஸோ மிகச்சிறிய அளவுல சமூக மெய்மைகளாகட்டும், இல்லைன்னா சமூக அந்த குழுக்களுக்கிடையே இருக்கிற வேறுபாடுகளாகட்டும், இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஆக்ஷன் ஆர் இன்டர்பிரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சோசியல் ஆக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இதைத்தான் ஹெரால்டு கார்ஃபிங்கல் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எத்னோமெத்தடாலஜி ஆர் ஸ்டடீஸ் ஆஃப் எத்னோமெத்தடாலஜி அப்படிங்கிறதுல அவர் நமக்கு சொல்ல வர்றார். ஸோ இன்டர்பிரேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் நாம்
அந்த செயலுக்கான அந்த சோசியல் ஆக்ஷன், அந்த சமூக செயலுக்கான உள்ளர்த்தத்தை அல்லது அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில இனவியல், சமூகவியல் பற்றிய இல்லைன்னா சமூக உண்மைகள் சோசியல் ஃபேக்ட்ஸ் பற்றிய மிக எளிமையான யோசனை தான். ஜஸ்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. என்ன சூழ்நிலையில நடந்தது? எப்படி நடந்தது? யார் செஞ்சா? இது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் உண்மையா இருக்கும். அதுதான் இங்க சோசியல் ஃபேக்ட்ஸ். ஸோ இதற்கடுத்து நம்ம சமூக ஆராய்ச்சியில இனவியல் அந்த எத்தனோ மெத்தடாலஜி அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுவும் நான் சொன்னதனுடைய தொடர்புடைய ஒரு விஷயமா தான் இருக்கும். 1 குறியீட்டு தன்மை. 2 ஸோ சூழ்நிலைகளின் கணக்குகள். 3வது ஆவணமறை. முதல்ல குறியீட்டு தன்மை. இது ஆங்கிலத்தில் நீங்க இன்டெக்ஸ் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ குறியீட்டு தன்மை இப்போ நீங்க எந்த லாங்குவேஜ சேர்ந்த பேசுறதுனால ஆங்கிலமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இல்ல கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எந்த மொழியா வேணாலும் இருக்கட்டும். எல்லா மொழியிலயுமே அந்த நம்ம பேசப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு தெளிவான அர்த்தம் இருக்கும். ஸோ தெளிவான அர்த்தம் இருக்குதுங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ, அந்த அர்த்தம் நாம பயன்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, பயன்படுத்துகின்ற நபரை பொறுத்து அந்த அர்த்தங்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம். சாதாரணமா நம்ம வந்து நம்முடைய நண்பர்கள்ல யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, என்னப்பா எப்படி இருக்கிற?" அப்படின்னு கேட்போம். "ஹாய், ஹவ் ஆர் யூ?" அப்படிங்கிறது. "என்ன? எப்படி இருக்கிற?" அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அழுத்தமாகவோ, இல்ல கொஞ்சம் கிண்டல் தொனிக்கிற தொனியிலயோ நாம சொன்னோம் அப்படின்னா, "எப்படி இருக்கிற? ஹவ் ஆர் யூ? ஹாய்." அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கிற அப்படிங்கிற வார்த்தைகளுடைய அர்த்தமே வந்து ஒட்டுமொத்தமா மாறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மொழியிலிருந்து அல்லது குறிப்பிட்ட மொழியிலிருந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை சரியான முறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் நமக்கு இனவியல் ஆராய்ச்சியில அந்த இனத்துல அவங்க என்ன விஷயங்கள, என்ன வார்த்தைகள எத நோக்கி பயன்படுத்துறாங்க, என்ன சூழ்நிலையில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். தென் சூழ்நிலைகளின் கணக்குகள். ஸோ கணக்குகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. சூழ்நிலைகள நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம கவனத்துல ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா, we can clearly understand the situation. ஸோ என்ன சூழ்நிலையில நடந்ததுன்னு யோசிச்சு பார் அப்படின்னு உங்க வீட்ல உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல நீங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுடைய செயல் வந்து அதிகமா விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கலாம். ஸோ அந்த அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கும்போது, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அந்த இடத்துல? ஸோ என்ன சூழ்நிலையில நான் இருந்தேன் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பாரு. ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபௌட் த சிச்சுவேஷன். ஸோ இன் விச் ஐ டிட் இட். ஸோ என்ன சூழ்நிலையில் நான் அத செஞ்சேன். ஸோ இதத்தான் ஜி.ஹெச். மீட் சொல்லுவாங்க. அந்த டெவலப்மென்ட் ஆஃப் செல்ஃப் அந்த தான் அப்படிங்கிற அந்த அடையாளத்துடைய வளர்ச்சியில ஜி.ஹெச். மீட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, புட்டிங் ஒன் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். ஒரு தனி மனிதன் சமூகத்தினுடைய விதிகளையும், சமூகத்துடைய நியதிகளையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏன்னா அடுத்தவங்க இருக்கிற இடத்துல தன்னை பொருத்தி பார்ப்பது. திஸ் இஸ் வாட் வி கால் புட்டிங் ஒன் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். அதே தான் இங்க எத்தனோ மெத்தடாலஜில ஹெரால்ட் கால்ஃபிங்கல் ஒரு மெத்தடாவே நமக்கு சொல்றாரு. வி எ ரிசர்ச்சர் ஆர் எ ரிசர்ச்சர் ஹேஸ் டு டேக் இன்டு அக்கவுண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் இன் விச் தி ஆக்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ எந்த சூழ்நிலையில் அந்த சமூக செயல் நடைபெற்றது அப்படிங்கிறத ஒரு ஆய்வாளர் கணக்கில் கொள்ள வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். 3வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவணமுறை. ஸோ டாக்குமெண்ட்ரி மெத்தட். ஸோ இது பினாமினாலஜி அந்த நிகழ்வியல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பினாமினாலஜி, இந்த இனவியல் இந்த 2க்கும் பொதுவான ஒரு முறை. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான முறை. ஸோ எதுவா இருந்தாலும் we have to document. எதுவா இருந்தாலும் நீங்க இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க இப்ப எல்லாரும் நம்ம வந்து வேற வேற இடங்கள்ல இருக்கிறோம். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம்.
வேற வேற சூழ்நிலையில நம்ம இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதே இது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய முன்னாடி யாராவது இருந்து ஒருத்தர் குறுக்கிட்டாலோ இல்ல ஏதாவது கேள்வி கேட்டாலோ அந்த கேள்வி கேட்டதையும் அந்த கணக்குல எடுத்துக்கணும். நான் என்ன சொல்லும்போது அவங்க அந்த கேள்வி கேட்டாங்க. என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க குறுக்கிட்டதற்கான காரணம் என்ன? அவங்க குறுக்கிட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அ அட் வாட் டைம் த பெர்சன் ஹாஸ் இன்டர்வீன்ட் ஒயில் ஐ டிஸ்கஸிங் வித் அனதர் ஒன். மத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன இடத்துல அவங்க குறுக்க வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு இன்ட்ராஸ்பெக்ட் டு மை வேர்ட்ஸ். நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது சரியான முறையில சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த சொன்ன விஷயம் அவங்களுக்கு சரியான முறையில போய் சேர்ந்திருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு சரியான முறையில ரீச் ஆகாதபடிக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை வேர்ட்ஸ். ஐ ஹேவ் டு ஃபைண்ட் சூட்டபிள் வேர்ட்ஸ், சூட்டபிள் சென்டென்சஸ் ஆர் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். சரியான முறையா, சரியான வார்த்தைகள, சரியான வரிகள, சரியான உதாரணங்கள நாம பயன்படுத்தணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வித்தியாசங்களையும் ஏற்படுகின்ற அந்த ஊடாட்டம், அந்த ஊடாட்ட முறைன்னு சொல்ல அந்த இன்டராக்ஷன்ஸ்ல ஏற்படுற ஒவ்வொரு வித்தியாசங்களையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடியது இந்த ஆவணமுறை. இந்த ஆவண முறையை நாம வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு குழு விவாதமா நம்ம ஏற்படுத்தி கூட, அதுல ஒரு தனியா ஒரு ஆய்வாளர் அப்படிங்கிறவர் எல்லாரையும் பேச விட்டுட்டு, அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களோ, அதெல்லாம் அவர் வேக வேகமா எழுதலாம். அதே நேரத்துல ஆடியோ டிவைசஸ யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம். வீடியோ பண்ணோம் அப்படின்னா, எப்ப வேணாலும் அந்த ரிசர்ச்சர் அத ரிவைண்ட் பண்ணி அந்த அவர் என்னென்னலாம் டாக்குமெண்ட் பண்ணாரோ, அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே ஆவண முறைய நம்ம பின்னாடி வந்து சமூக ஆராய்ச்சியில், ஐசிடி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்கலாம். இல்லையா? ஸோ முக்கியமா இனவியல் ஆராய்ச்சி முறைகள்னு பார்க்கும்போது, இண்டெக்ஸிகாலிட்டி குறியீட்டுத்தன்மை, கன்சிடரிங் தி சிச்சுவேஷன்ஸ் ஆர் டேக்கிங் தி அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ், தென் டாக்குமெண்டிங் வாட் எவர் ஹேப்பன்ட் ஆர் விச் எவர் திங்ஸ் வி வாண்ட் டு அப்சர்வ். இது எல்லாத்தையுமே நாம எத்னோ மெத்தடாலஜில ஆராய்ச்சி முறைகளா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனவியல் அப்படிங்கிறது, எத்னோ மெத்தடாலஜி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவை பற்றியோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை பின்பற்றுவதை பற்றியோ, அல்லது குறிப்பிட்ட அந்த டெரிட்டரிக்குள்ள அந்த வரையறைக்குள்ள வாழ்பவர்களை பற்றியோ, நமக்கு இருக்கின்ற அந்த மேக்ரோ சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த சமூகவியல் கருத்தாக்கங்களை ஒட்டி இதுல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி, எல்லாமே வந்து ஒரு பொதுவான தன்மையில தான் சோசியாலஜி படிச்சுட்டு இருக்கோம். சோசியாலஜி இஸ் எ ஜெனரல் சயன்ஸ் அபௌட் தி சொசைட்டி. அதுதான் ஜெனரல் சயன்ஸ். இப்போ நம்ம இந்தியாவுல அதே தான் பார்க்குறோம். இந்தியால ஃபேமிலி எக்ஸிஸ்ட், மேரேஜ் எக்ஸிஸ்ட், கின்ஷிப் எக்ஸிஸ்ட், ரிலிஜன் இஸ் தேர், எக்கனாமி இஸ் தேர், எஜுகேஷன் இஸ் தேர். எல்லாமே இந்தியாவில் இருக்கிற அதே சமூக நிறுவனங்கள் நீங்க ஆசிய கண்டத்துக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போனாலும் சரி, அமெரிக்க கண்டத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே இதே சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சமூக நிறுவனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அங்கேயும் திருமணம் நடக்கும், அங்கேயும் குடும்பம் இருக்கும், அங்கேயும் உறவு முறைகள் இருக்கும், அங்கேயும் சமயம் இருக்கும், அங்கேயும் கல்வி முறைகள் இருக்கட்டும். அது முறை சார்ந்ததா இருக்கட்டும், இல்லைன்னா முறை சாராததா இருக்கட்டும். ஃபார்மல் எஜுகேஷன் இல்லைன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். அது முறை சார்ந்ததா இருக்கட்டும், இல்ல முறை சாராததா இருக்கட்டும். நோ ஹியூமன் கைண்ட். ஸோ எந்த ஒரு தனி மனிதனும் இதிலிருந்து விதிவிலக்கானவனா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதிலிருந்து விதிவிலக்கானவனா இருந்தான் அப்படின்னா, அவன நம்ம மனித இனத்துக்குள்ள எப்படி அவன் வந்து ஒரு ஃபங்ஷனிங் மெம்பரா இருப்பான்? ஒரு செயல்படக்கூடிய, அந்த சமூகத்திற்கு தன்னால் ஆற்றக்கூடிய பங்குகளை ஆற்றக்கூடிய ஒரு மனிதனா எப்படி இருப்பான்? அப்படிங்கிறது நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. ஸோ இதத்தான் வந்து ஒய் சொசைட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு அன் இண்டிவிஜுவல். சமூகம் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஸோ தனி மனிதனுக்கு எப்படி இன்றியமையாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சம் ஃபெரல் கேசஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபெரல் கேசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காஸ்பர் ஹாசர் கேஸ்னு ஜெர்மன்ல நியூரம்பர்க்ல ஐடென்டிஃபை பண்ண ஒரு கேஸ். தென் கமலா அண்ட் ஹர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேஸ். தென் அண்ணா அண்ட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிற ஒரு கேஸ். இந்த 3 கேசஸ்லயுமே இருக்கிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன?
ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 பேருமே இப்போ சக மனிதர்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். சக மனிதர்களிலிருந்து அவங்க பிரிக்கப்பட்டதுனால, சமூகத்துல பிற மனிதர்களோட எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது? எப்படி அவர்களுடன் ஊடாடுவது? இன்டராக்ஷன். எப்படி அவர்களுடன் ஊடாடுவது? அப்படிங்கிறதுடைய எந்த விதமான இதுவுமே தெரியாம வளர்ந்திருந்தாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அவங்க சமூகத்துக்குள்ள ஒரு 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 உறுப்பினரா கொண்டு வந்து சேர்க்கும்போது, தே வேர் அனேபிள் டூ கோப் வித் த சிச்சுவேஷன். அவங்க அந்த மனித இனத்திற்குரிய மனிதர்கள் பின்பற்றக்கூடிய அந்த பண்பாடு, விதிமுறைகள், பழக்கங்கள், பாரம்பரியங்கள் இது எல்லாத்தையுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. தே ஃபெயில்ட். பட் சம்ஹவ் வி அண்டர்ஸ்டுட். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க அத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல சமூகம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு இன்றியமையாததோ, அதே மாதிரி அந்த சமூகத்த பத்தி நாம தெரிஞ்சுக்கக்கூடியதும் மிக மிக இன்றியமையாதது. அந்த அந்த சமூகத்த பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்கிற பல்வேறு முறைகள்ல இனவியல் அப்படிங்கிறத ஒரு முறையா இப்ப ரீசென்ட்டா நமக்கு டெவலப் ஆனது. ஸோ இந்த எத்தனோ மெத்தடாலஜி இனவியல் அப்படிங்கிறது ஹெரால்டு கார்ஃபிங்கல் அவர்களுடைய ஒரு குழந்தைன்னு நம்ம சொல்லலாம். ஹெரால்டு கார்ஃபிங்கல் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க டால்காட் பெர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சோசியாலஜிஸ்ட், அமெரிக்க சமூகவியலாளர பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவர் வந்து சமூகத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பா பார்த்தாரு. சொசைட்டி அஸ் அ சோசியல் சிஸ்டம்னு பார்த்தாரு. ஸோ அவருடைய மாணவர் தான் ஹெரால்டு கார்ஃபிங்கல். ஸோ அவருடைய ஸோ எப்படி டால்காட் பெர்சன்ஸ் சமூகத்த ஒரு மிகப்பெரிய அமைப்பா பார்த்து, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள பெர்சனாலிட்டி அஸ் அ சப்சிஸ்டம், கல்ச்சர் அஸ் அ சப்சிஸ்டம் இப்படியெல்லாம் அவர் பார்த்தாரோ, அதிலிருந்து இவர் வேறுபட்டு அந்த சமூகம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள பார்த்து, அத தெளிவான முறையில தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது தான் இந்த இனவியல். ஸோ இதிலிருந்து நாம கிடைக்கக்கூடிய நீங்க எத்னோகிராஃபின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இன வரைவு அப்படிங்கிறது. ஸோ இதன் அடிப்படையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் ஓ அலசி ஆராய்ந்து, அதன் மூலமா நாம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு இன வரைவு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இனவியல் அப்படிங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அலகு எண் 8ஆ இருக்கிற அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஆராய்ச்சியில் பெண்ணிய கண்ணோட்டம். ஆராய்ச்சியில் பெண்ணிய கண்ணோட்டம் அப்படிங்கிறது நீங்க நீங்க வேற வேற மெட்டீரியல்ஸ ரெஃபர் பண்ணும்போது, ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் சோசியல் ரிசர்ச் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் சோசியல் ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம நிறைய சமூகவியல் கோட்பாடுகள, சமூகவியல் கண்ணோட்டங்கள நாம படிச்சிருக்கோம். இதுல நீங்க என்னென்ன மாரியான கண்ணோட்டங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் அப்படின்னா, இயங்கியல் கண்ணோட்டம், ஃபங்ஷனலிஸ்ட் பயன்பாட்டு கண்ணோட்டம் சொல்லலாம். ஃபங்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இயங்கியல் கண்ணோட்டம். சைக்கிளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சுழற்சி கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் கருத்தாக்கங்கள். அதே மாரி கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ் பூசல் சார்ந்த கோட்பாடுகள். இன்டராக்ஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதே இது சிம்பாலிக் இன்டராக்ஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ ஊடாட்டம் சார்ந்த கருத்தாக்கங்கள். அதே மாதிரி ஒரு சமீப காலமா சமூக ஆராய்ச்சியில எல்லா இடங்கள்லயும் பெண்கள் ஒதுக்கப்படுறது அப்படிங்கிற அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சது. ஒன்ஸ் த பீப்புள் ஹூ அட்வொகேட்டட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ், ஸோ advocated to incorporate the concept of feminism. ஸோ பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை சமூக ஆராய்ச்சியில உள்வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் பெண்ணியம் அப்படிங்கிறது ஒரு தனி கோட்பாடா, ஒரு கருத்தாக்கமா இங்க வளர ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம முதல்ல அந்த நேர்முறை அணுகுமுறை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ நேர்மறை அணுகுமுறை அப்படிங்கிறது என்ன? பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச். பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்ரோச். ஸோ ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்ரோச்சுங்கிறது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் எளிதுபடுத்தலாம் அப்படின்னா, எல்லாமே சமூகத்துடைய பயன்பாட்டு இருக்கு. இப்ப சமூகத்துல நமக்கு தெரியும் பல்வேறு பண்பாடுகள் இருக்குது, பல்வேறு பிரிவுகள் இருக்குது, பல்வேறு தொழில்கள் இருக்குது, மனித குழுக்களிடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஸோ இந்த பொருளாதார நிலையாகட்டும், இல்லைன்னா கல்வி நிலையாகட்டும், எதுவா இருந்தாலுமே ஒருவரை போல், ஒரு குழுவை போல் இன்னொரு குழு இருப்பதில்லை.
ஏன் ஒரு குழுவை போல் இன்னொரு குழு இருப்பதில்லை? இட் இஸ் ஃபார் ஃபங்ஷனல். அப்படி எல்லாம் ஒரே குழுவா இருந்தது அப்படின்னா, சமூகம் எப்படி செயல்படும்? இந்த குழுவால என்ன சமூகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, இந்த குழு அத கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த குழுவால பண்ண முடியாதத இன்னொரு குழு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஃபங்ஷனல். எவ்ரிதிங் இஸ் ஃபார் தி ஸ்மூத் ஃபங்ஷனிங் ஆஃப் தி சொசைட்டி. ஒரு சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்கு, இயங்குவதற்கு, அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதற்கு இந்த பிரிவுகள் அவசியம். அது பிரிவாவே இருந்தாலும் ஒருத்தருக்கு அது வந்து நல்லதா இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு அது தீமைகள கூட கொண்டு வரும். ஒருத்தர் எல்லா சமூக முறைகள்லயும் உட்படுத்தப்பட்டவரா இருப்பாரு. ஸோ ஹி வில் பி இன்க்ளூடட் இன் ஆல் சோசியல் ஸ்ட்ரீம்ஸ். பட் மெனி மே பி எக்ஸ்க்ளூடட். நெறைய பேர் அதுல வந்து உட்படுத்தப்படாம எக்ஸ்க்ளூடடா இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச், ஃபங்ஷனலிஸ்ட் அப்ரோச் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இவை அனைத்தும் சமூகத்தின் நன்மைக்கே. சமூகம் தொடர்ந்து இயங்க வேண்டுமெனில் இவை அனைத்தும் அவசியம். ஸோ இதைத்தான் வந்து எமில் டர்கெய்ம் வந்து சமூகம் வந்து எப்படி செயல்படுது நம்ம பார்க்கும்போது, மெக்கானிக் அப்ரோச் அண்ட் ஆர்கானிக் அப்ரோச் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ உயிரியல் கோட்பாடு, இயந்திர கோட்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எப்படி மெக்கானிக் அப்ரோச், ஆர்கானிக் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்கானிக் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன? ஒரு உறுப்பு செயல்படலனாலும், நம் உடலில் உள்ள ஒரு பகுதி இல்லன்னா ஒரு பார்ட் செயல்படலனாலும், அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு பதிலீடா இன்னொரு இன்னொரு உறுப்பானது அதனுடைய செயல செய்றதுக்கான அ இடத்துக்கு வந்துரும். அதே நேரத்தில மெக்கானிக்கல் அப்ரோச் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயந்திரத்துல ஒரு பார்ட் செயல்படலனாலும், அந்த ஒட்டுமொத்த இயந்திரத்தினுடைய செயல்பாடே நின்னு போகும். ஸோ இப்படித்தான் நம்ம சமூகம் அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து அப்ரோச் பண்றோம். ஸோ என்ன தரப்பிரிவுகளா இருந்தாலும், என்ன ஏற்றத்தாழ்வுகளா இருந்தாலும், அது சமூகத்தினுடைய நன்மைக்கே. இப்ப அந்த கோட்பாட அப்படியே நாம வந்து ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஒய் வி நீட் ஃபெமினிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இன் சோசியல் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, ஏன் கொண்டு போறோம்? இல்லன்னா எதுக்கு இதற்கான தேவை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூகத்தில் ஆண், பெண். இப்போ 3வது ஒரு பாலினம் இருக்குது. ஸோ மொத்தம் 3 பாலினங்கள் நம்ம சமூகத்துல இருக்குது. ஸோ அந்த 3 பாலினங்களுக்கும் தனித்தனியான பண்புகள் இருக்குது. அப்படிங்கிறத நாம அ ரிசர்ச் மூலமா ஒத்துக்கிறோம். இல்லன்னா நாம் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டோம். ஸோ இந்த சூழ்நிலையில எப்படி ஸோ ஆணும், பெண்ணும் சமமா? ஸோ அந்த மஸ்குலைன் ஆட்டிட்யூட், ஃபெமினைன் ஆட்டிட்யூட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆண்கள் அந்த பேட்ரியார்கி அந்த ஆண்வழி சமூகம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் ஆ சரி பாதியாக இருக்கின்ற 2 குழுக்களில், ஒரு குழுக்களுக்கு மட்டும் ஏன் அதிகமான பிரிவிலேஜஸ், அதிகமான சிறப்பியல்புகள் சமூகத்தால் அளிக்கப்பட்டிருக்கிறது? இது முதல்ல அ அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது கேள்விக்கு உள்ளாக்க விரும்புது. ஸோ எப்படி கேள்விக்கு உள்ளாக்க விரும்புது? வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஆக்சுவலி வி ஆர் பெட்டர் ஹால்ஃப் ஆஃப் தி சொசைட்டி. சமூகத்தில் சரிபாதி நாங்களும் இருக்கிறோம். சமூகத்தில் சரிபாதி நாங்களும் இருந்தாலும், எங்களுக்கென்று கிடைக்கக்கூடிய அந்த அ சிறப்பியல்புகள், இல்லன்னா ஆண்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பியல்புகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல? அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. ஸோ இந்த இடத்துல ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன். அப்போ இவங்க டைரக்ட்டா அட்டாக் பண்றது, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது, எல்லாத்தையுமே பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்சுக்கா நம்ம ஏன் போகணும்? எல்லாமே வந்து சமூகத்துடைய செயல்பாட்டுக்காக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ எங்களுடைய நிலைமை இப்படியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கணுமா? வி ஹேவ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. பார்ட் அப்படிங்கிறத நான் இன்னும் ரிஃபைன் பண்ணி சொல்லலாம். ஸோ சமூக மெய்மைகள், சமூக உண்மைகள்னு சொல்றேன். ஸோ வி ஹேவ் டு வி ஆல்சோ ஹேவ் டு பி ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஃபேக்ட் ஆஃப் தி சொசைட்டி. சமூகத்தில் நாங்களும் இருக்கின்றோம் அப்படிங்கிற உண்மையை உரக்க கூடிய உரக்க சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு முறைகள் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய இல்லைன்னா முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம். ஸோ தேர்ஃபோர் அவங்க இந்த பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத கேள்விக்கு இல்லைன்னா மறுவரையறைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது இந்த பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத அவங்க கேள்விக்கு உள்ளாக்கும் போதே, அவங்க சொல்லக்கூடிய ஆல்டர்னேட் ஒரு பதிலீட்டு முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தே அட்வொகேட்ஸ் ஃபார் சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன். அப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது உண்மைய வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஓகே. அது சரிதான். அதே நேரத்துல சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது அகநிலை விளக்கம். ஆ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதத்தான் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இனவியல்ல நம்ம பார்த்தோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன், புட்டிங் ஒன் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ சூழ்நிலையை புரிந்து கொள்வது. இன்னொருத்தர் செயல்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்மை பொருத்தி பார்ப்பது. இது எல்லாத்தையுமே நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாம இந்த சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன், அகநிலை விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். உள்ள ஆக்சுவலா என்ன இருந்தது? நம்ம மனசுக்குள்ள ஆக்சுவலா என்ன இருந்தது? நாம என்ன காரணத்தின் அடிப்படையில, இல்ல எதை எதிர்பார்த்து நாம இத செஞ்சோம்? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான், அல்லது புரிய வைக்கக்கூடிய ஒரு முறை தான் இங்க நம்ம சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சப்ஜெக்டிவ் இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது அகநிலை விளக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு முறையா, ஸோ பெண்ணியவாதிகள் ஆய்வு ஆய்வு முறைகள்ல உட்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஸோ பெண்ணிய கோட்பாடுகள், பெண்ணிய கருத்தாக்கங்கள் அப்படிங்கிறது, ஸோ எதற்கு எதிராக முதல்ல வர ஆரம்பிச்சது? ஸோ பெண்ணிய கோட்பாடுகள், பெண்ணிய கருத்தாக்கங்கள் அப்படிங்கிறது, ஸோ ஏற்கனவே இருக்கிற ஆராய்ச்சி முறைகள்ல பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளுக்கு எதிராகத்தான் இருந்தது. ஸோ பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூலோ, இல்லன்னா ஒரு கொஸ்டினரோ, நீங்க ரிசர்ச் பின்னாடி இருக்கும். இல்லன்னா ரிசர்ச் மெத்தட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூ ஷெட்யூலோ, ஒரு கொஸ்டினரோ நீங்க யூஸ் பண்ணும்போது, தகவலாளியின் தனிப்பட்ட தகவல்கள், பெர்சனல் பர்ட்டிகுலர்ஸ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஸோ அதில நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தப்ப நேம் கேட்போம், ஏஜ் கேட்போம், செக்ஸ் கேட்போம். ஸோ ஏஜ், செக்ஸ் இப்படி வரும்போது, அந்த ஜெண்டர் அப்படிங்கிறதுல மேல், ஃபீமேல், 3 ஜெண்டர் இப்படிங்கிற 3ல ஏதோ ஒரு 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 கேட்டகரியா தான் நாங்க இருக்கிறோமா? ஒரு லிஸ்ட்டா தான் நாங்க இருக்கிறோமா? 10ஓட 11ஆ தான் நாங்க இருக்கிறோமா? அப்ப எங்களுக்குன்னு இருக்கிற அந்த பெக்கூலியர் ஸ்பீச்சஸ் அத நம்ம சொல்றோம் இல்லையா? எங்களுக்குன்னு இருக்கிற அந்த யூனிக் அட்ரிபியூட்ஸ், எங்களுக்குன்னு இருக்கின்ற அந்த தனிப்பட்ட சிறப்பியல்புகள், அதை எப்படி நாம மக்களுக்கு புரிய வைக்கிறது? இந்த ஏற்கனவே இருக்கின்ற ஆய்வு முறைகள் நம்மை பற்றிய அந்த தனித்த அடையாளங்களை சமூகத்திற்கு எடுத்து காட்டுகின்றனவா? அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது அவங்களுக்கு கிடைச்ச பதில் இல்லை. இப்ப மேன்கைண்ட் அப்படின்னு ட்ரீட் பண்றது அப்படி எப்படி இருக்கின்ற அந்த பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகள் எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, அத ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிறத பார்க்காம மேன்கைண்ட் அப்படிங்கிறது தான் மென். ஸோ ஹியூமன் அப்படிங்கிறத மென்னா தான் பார்க்குறாங்களே தவிர, ஸோ ஒட்டுமொத்த சமூகத்தின் உறுப்பினர்களையும் ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினம் இது யாரையுமே உள்ளடக்குனதா கிடையாது. ஸோ அப்படி உள்ளடக்குனதா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால தான், ஸோ இந்த பெண்ணிய கோட்பாடுகள் பாரம்பரியமா இருக்கின்ற ஆராய்ச்சி முறைகளுக்கு எதிராக, இல்லன்னா பாரம்பரியமா இருக்கின்ற ஆராய்ச்சி முறைகள் மாற்றப்பட வேண்டும். மறுவரையறை செய்யப்பட வேண்டும். இல்லன்னா இருக்கின்ற ஆராய்ச்சி முறைகளில் புத்தாக்கங்களை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது ஒரு கருத்தாக்கத்த முன்வைக்கிறாங்க. ஸோ எதனால இவங்க இந்த கருத்தாக்கத்த முன்வைக்கிறாங்க? ஸோ இந்த கருத்தாக்கத்த முன்வைக்கும் பொழுது, ஆராய்ச்சியாளருக்கும், ஆராய்ச்சி பொருளுக்கும் இடையே ஒரு படிநிலை ஏற்படுகின்ற அந்த படிநிலை அது வந்து இங்கே நீக்கப்படும். எப்படி நீக்கப்படும்? ஸோ இஃப் த ரிசர்ச்சர் அண்டர்ஸ்டுட் ஸோ விமன் ஃபோக் ஆஸ் யூனிக் ஃபோக். ஸோ பெண்கள் அப்படிங்க அவங்களுக்குன்னு சிறப்பு இயல்புகள் இருக்குது. அவங்க 10ஓட 11னா பட்டியலிடப்படக்கூடிய ஒரு இனம் கிடையாது. அந்த கேட்டகரைசேஷன் இல்லைன்னா கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதில் பட்டியலிடப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்க கிடையாது. தே ஆல்சோ சோசியல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இன் பிட்வீன்ல இருக்கிற அந்த ஒரு ஒரு பேரியர் இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்காக அவங்க வந்து ஓகே இப்போ ஒரு கொஸ்டினை அவங்க வந்து புட் ஃபோர்த் பண்ணிட்டாங்க. ஸோ பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகள் எங்களுக்கு எதிராக இருக்குது.
பெண் இயல்புகளை சரியான முறையில் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டுவதில்லை. ஸோ சமூகத்தில் எங்களுக்குன்னு இருக்கின்ற சிறப்பு இயல்புகள் இருக்கின்ற பாரம்பரிய ஆராய்ச்சி முறைகளின் மூலமாக முழுமையாக வெளிக்கொணரப்படவில்லை. ஓகே, இது ஒரு வாதம். ஸோ எதனால வெளிக்கொணரவில்லை? அப்ப என்ன நடக்குது? இது ஆராய்ச்சியாளருக்கும் அந்த ரிசர்ச்சர் அண்ட் ரிசர்ச் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்ச்சருக்கும் ரிசர்ச் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ஒரு பேரியரா இருந்து இது எங்களுடைய யூனிக் ஃபீச்சர்ஸை வெளியே கொண்டு வர்றதில்ல. ரைட். அப்போ வாட் யூ கேன் அட்வொகேட், இதுக்கு நீங்க என்ன முறையை நீங்க சொல்ல வர்றீங்க? ஃபினாமினாலஜி, நிகழ்வியல், இனவியல், தென் இன்ட்ராக்ஷனிஸ்ட் அணுகுமுறை. ஸோ இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நீங்க நிகழ்வியல் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம். இனவியல் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச உதாரணங்களை வச்சு நான் உங்களுக்கு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண பார்த்தேன். அதே மாதிரி இன்ட்ராக்ஷனிஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த மூணுமே சமீப காலமாக சமூக ஆராய்ச்சி முறைகளில் அதிகமாக கையாளப்படுகின்ற சமூக ஆய்வு முறைகள். So that feminists advocates suggest phenomenology, ethnomethodology and interactionist. So phenomenological approach, ethnomethodological approach, interactionist approach, நிகழ்வியல் அணுகுமுறை, இனவியல் அணுகுமுறை, ஊடாடும் அணுகுமுறை. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த அப்ரோச்சஸை, இந்த அணுகுமுறைகளை நாம சமூக ஆராய்ச்சிகளில் பயன்படுத்துறது மூலமாக நாம் ஒரு பெண் இனத்தின் சிறப்பு இயல்புகளை ஆண் இனத்திற்கு நிகராக நாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இவங்க அட்வொகேட் பண்ணாங்க. தேர்ஃபோர் சோசியாலஜி ஆஃப் விமன் அப்படிங்கிறது தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எப்படி நம்ம சோசியாலஜி ஆஃப் ஃபேமிலி, சோசியாலஜி ஆஃப் இண்டஸ்ட்ரி, சோசியாலஜி ஆஃப் கின்ஷிப், சோசியாலஜி ஆஃப் எஜுகேஷன், சோசியாலஜி ஆஃப் ரிலிஜியன், சோசியாலஜி ஆஃப் எக்கனாமி, இது எப்படி நம்ம இது எல்லாமே படிக்கிறோமோ அதே மாதிரி சோசியாலஜி ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிசிப்ளினை நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த சோசியாலஜி ஆஃப் ஃபேமிலி, சோசியாலஜி ஆஃப் கின்ஷிப், சோசியாலஜி ஆஃப் ரிலிஜியன், சோசியாலஜி ஆஃப் இண்டஸ்ட்ரி, சோசியாலஜி ஆஃப் எஜுகேஷன், சோசியாலஜி ஆஃப் எக்கனாமி, இதெல்லாம் எப்படி நம்ம படிக்க முடியுது? அந்த கருப்பொருளை ஃபேமிலி ஆஸ் அ சிஸ்டம், எஜுகேஷன் ஆஸ் அ சிஸ்டம், அது எல்லாத்தையுமே ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம பார்க்க முடிஞ்சதுனால நமக்கு சோசியாலஜி ஆஃப் ஃபேமிலி, சோசியாலஜி ஆஃப் ரிலிஜியன், எஜுகேஷன், எக்கனாமி, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இது எல்லாமே தனித்தனி ஒரு கோர்ஸா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கிறவங்களையும் சமூகத்துல ஒரு தனி அமைப்பா நம்ம பார்க்கறது மூலமா we can get sociology of women அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ சோசியாலஜி ஆஃப் விமன் நமக்கு கிடையாது. எப்பவுமே நம்ம பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் அப்படித்தான் படிச்சிருக்கோம். ஜெண்டர் இன்க்ளூட்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல், மென் அண்ட் விமன், போத் ஃபோக்ஸ். ஆனா ரெண்டுலையுமே நம்ம வந்து அதிகமா நம்ம சமூகம் ஆய்வு முறைகள் எல்லாமே யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குது, முன்னுரிமை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மென் ஃபோக்ஸ்க்கு மட்டும்தான் இது முன்னுரிமை கொடுக்குது. அப்படிங்கிறப்போ விமன் ஃபோக்ஸ் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், பெண்ணிய கோட்பாடுகள், நிகழ்வியல் அணுகுமுறை, இனவியல் அணுகுமுறை மற்றும் ஊடாடும் அணுகுமுறை, இது எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இதுல நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராக்ஷனிஸ்ட் அப்ரோச், ஃபினாமினாலஜிக்கல் அப்ரோச் அண்ட் எத்தனோமெத்தடாலஜிக்கல் அப்ரோச், இது எல்லாத்துலயுமே இந்த அணுகுமுறைகள்ல என்ன மெத்தட், என்ன முறையை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நம்ம முடிவு பண்ணியாச்சு, விமன் ஃபோக்ஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் as செப்பரேட் ஒன், as யூனிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அவங்க சிறப்பு இயல்புகள் உடைய ஒரு தனி அமைப்பா நம்ம அணுகணும் அப்படிங்கிறது இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா எப்படி அவங்கள அப்ரோச் பண்றது? குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல, தரமான அணுகுமுறையிலையா இல்ல குவான்டிடேட்டிவ் மெத்தட்லையா, ஸோ அளவீட்டு முறையிலையா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும், என்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை நாம நியூமெரிக்கல் வேல்யூஸ்ல சொல்றது. எப்படி நாம அதை அளவீட்டு முறையில சொல்லுவோம்? உதாரணத்துக்கு சராசரி வயது, சராசரி ஆயுட்காலம், சராசரி வயது, சராசரி ஆயுட்காலம், ஒரு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து இப்போ அதே மாதிரி டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், வளர்ச்சி குறியீடு. ஸோ
ஸோ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, ஸோ பாவர்ட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்குது, கல்வியில் எத்தனாவது இடத்துல இருக்குது, வருமானத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஸோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்ல எத்தனாவது இடத்துல இருக்குது, ஃபெர்டிசைட்ல எத்தனாவது இடத்துல இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே நாம வந்து நம்பரை வச்சு தீர்மானிக்கிறோம். தி நம்பர் கன்வேஸ் த மெசேஜ். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், 134th, 96th, இது எல்லாமே நம்ம அந்த நம்பரை நம்ம கேள்விப்படும் போது நமக்கு சடனா ஸோ அட் வாட் பொசிஷன் வி ஆக்சுவலி ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வைக்குது. ஸோ எதுவா இருந்தாலுமே ஸோ ஆல் டேட்டா, அனைத்து தரவுகளுமே இங்க நம்பராக, எண்களாக மாற்றப்படுகின்றன. அந்த எண்களை நாம் அறிவதன் மூலமாக நாம் என்ன நிலை இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நேர்மறையாக அந்த தரமான அணுகுமுறை. ஸோ இந்த அணுகுமுறையானது எல்லாத்தையுமே வந்து வார்த்தைகளின் வாயிலாக வடிக்க விரும்புது. இங்க நாம வார்த்தைகளை நம்பரா மாத்தி நம்பர்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல இங்க குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல தரமான முறையில அந்த அந்த நம்பரிங் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. அசைனிங் நம்பர்ஸ் ஆர் அசைனிங் லெட்டர்ஸ் ஆர் சிம்பிளி அசைனிங் நியூமரல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அனைத்துமே இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஸோ இன்டர்பிரட்டேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், இது எல்லாமே இங்க குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல இந்த தரமான முறையில சாத்தியம். ஸோ இந்த தரமான முறையில் குவாலிட்டேட்டிவ் மெத்தடை நாம சமூக ஆராய்ச்சியில் பயன்படுத்துவதன் மூலமாக பெண்களுக்கான சிறப்பியல்புகளை, இல்லைன்னா பெண்கள் எவ்வாறு சமூகத்தின் சமூக மெய்மைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கு சமூக ஆராய்ச்சிகள்ல இந்த குவாலிட்டேட்டிவ் மெத்தடை நம்ம அந்த தரமான முறை, ஆய்வு முறையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முதல் கருத்து. இரண்டாவது, ஸோ ஃபெமினிஸ்ட் எசென்சியலிசம், பெண்ணிய அடிப்படைவாதம், சமூக ஆராய்ச்சியில இல்லைன்னா சமூகத்துல பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஹவு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி எசென்சியல்ஸ் ஆஃப் தி விமன் ஃபோக்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ஸோ ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவரையும் உள்ளடக்கினது தான். ஆனால் இங்க சமூகத்துல என்ன நிலை, ஆக்சுவலா என்ன உண்மை நடக்குது, என்ன நடக்குதுங்கிறது, ஸோ ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிறது மென் கைண்டா தான் இருக்குது, இல்லைன்னா மேன் கைண்டா தான் இருக்காது, நாட் விமன் கைண்ட். ஸோ பெண்கள் அப்படிங்கிறது உள்ளடங்கியவர்களாக இல்லாம அவங்க வந்து எக்ஸ்க்ளூடடா தான் இருக்கிறாங்க. ஸோ திஸ் கான்செப்ட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். ஸோ ஆய்வில் அடிப்படை அப்படிங்கிறது, ஆய்வின் அடிப்படை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா பெண்களையும் உள்ளடக்கிய விஷயமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிறது அனைத்து பாலின மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கணுமே தவிர ஒரு பாலினத்தை மட்டும், ஒரு சாராரை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சாராரை மட்டும் உள்ளடக்கியதாக நடைபெறுத்தப்படும் இல்லைன்னா நாம பண்ணக்கூடிய எல்லா ரிசர்ச் ஒன் சைடட் ரிசர்ச், பயாஸ்ட் ரிசர்ச் அப்படிங்கிறத தான் இவங்களுடைய சொல்றாங்க. ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் தே ஹேவ் அட்வொகேட்டட். ஸோ இதன் அடிப்படையில் அவங்க ஹியூமனிஸ்ட் அப்ரோச்சுக்கு அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ மனிதநேய அணுகுமுறைங்கிறது என்ன? ஆல் folks has to be treated equally. So mankind has to be, or the concept of mankind has to be treated, or humankind has to be treated as both men and women. ஸோ ஆண்களையும் பெண்களையும் உள்ளடக்கிய ஓர் அணுகுமுறை தான் மனிதநேய அணுகுமுறை. ஸோ ஹியூமனிஸ்ட் அப்ரோச் ஹேஸ் டு பி இன்கார்பரேட்டட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சோசியல் ரிசர்ச்சஸ். ஸோ இது அவங்க நம்மகிட்ட வைக்கக்கூடிய வாதம். ஒரு சமூக ஆராய்ச்சியாளரா ஒரு சமூகத்தை பற்றிய மெய்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை சமூகத்தை பற்றிய உண்மைகளை வந்து அனைவருக்கும் தெரிவிக்கணும் விரும்பினாங்க அப்படின்னா, ஒரு சாராரை மட்டும் உள்ளடக்கினதா அந்த ஆய்வுகள் நடைபெறக்கூடாது. இன்னொரு சாரார் இருக்கக்கூடிய சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய இன்னொரு சாராரையும் அவங்க உள்ளடக்கினதா தான் அவங்க வந்து ஆய்வுகளை நடத்தணும். அந்த ஆய்வுகளை நடத்துறதுக்கு ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னு சொல்லக்கூடிய தரமான முறைகளையும், அடிப்படையில் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய பயாஸ் எல்லாத்தையும் நீக்கியும் உள்ளடக்கக்கூடிய அந்த ஹியூமனிஸ்ட் அப்ரோச், மனிதநேய அணுகுமுறையை நாம் பயன்படுத்தி ஆகணும். ஸோ இது எல்லாமே நம்ம சமூக ஆராய்ச்சியில் பெண்ணிய கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கறது.
ஸோ இது எல்லாத்துலயுமே நீங்க அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ இஃப் யூ ஆர் சோசியாலஜி ஸ்டூடண்ட், நீங்க ஒரு சமூகவியல் மாணவனா இருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே அவங்க வந்து கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஃபங்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ற அந்த இயங்கியல் கோட்பாடுகள், சைக்கிளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சி கோட்பாடுகள், கான்ஃப்ளிக்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த பூசல் கோட்பாடுகள், இல்லன்னா முரண்பாட்டு கோட்பாடுகள், அதே மாரி இன்டராக்ஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த ஊடாட்ட கோட்பாடுகள், இது எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவ்னு வேற இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கட்டத்துல இவங்க கேள்விக்குள்ளாக்கி தான் இருப்பாங்க. ஏன்னா, இவ ஏன் இதுக்கு கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஆ சமூகத்த ஒரு எவரிதிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி பெனவலன்ட் ஆஃப் தி சொசைட்டி. சமூகம் சுமூகமாக செயல்படுவதற்கு அனைத்து பிரிவுகளும் தேவையான ஒன்று. அனைத்து பிரிவுகளும்ங்கிற நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரிவுகள் அப்படிங்கிறது அந்த ஏற்றத்தாழ்வு முறை. டிஃபரன்சஸ் டிஃபரன்ஷியல்ஸ் பிட்வீன் அ ஹியூமன் கைண்ட். ஸோ இது எல்லாமே அவங்க இந்த பிரிவினை, டிஃபரன்சஸ் வித்தியாசங்கள், இது எல்லாமே தேவை அப்படிங்கிறது. சமூகத்தில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா, இந்த பிரிவினைகள் இருந்தா தான் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்ல வர்றாங்க. அப்போ மாற்றம் ஏற்படுறதுக்கு பிரிவினைகள் இருந்தா தான் நமக்கு மாற்றம் ஏற்படுமா? பிரிவினைகள் இல்லாம இல்லன்னா மாற்றம் ஏற்படாதா? அப்போ இது ஜிஏடி ஜெண்டர் அண்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஜிஐடி ஜெண்டர் இன் டெவலப்மென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னேற்றத்தில் பாலினம், பாலினமும் முன்னேற்றமும் அப்படின்னு நம்ம அத பார்த்தோம் அப்படின்னா, ஜெண்டர் இன் டெவலப்மென்ட். ஸோ வளர்ச்சியில் ஜெண்டருடைய பங்கு என்ன? வளர்ச்சியும், ஜெண்டரும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு விதமா பார்க்கலாம். ஸோ 2மே வேற வேற அ முறைகள். இல்ல வேற வேற இயல்புகள கொண்டது. ஸோ இதுல நம்ம ஜெண்டர் அண்ட் டெவலப்மென்ட்டையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அதே மாரி ஜெண்டர் இன் டெவலப்மென்ட் இதையும் கவனத்துல எடுத்துக்கணும். இந்த 2லயுமே எது பெஸ்ட்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. 2யுமே கவனத்துல எடுத்துக்கிட்டா மட்டுமே தான், ஸோ அந்த ஜெண்டர் டெவலப்மென்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ட நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அத எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு சமூகத்தில் இருக்கின்ற அந்த சமூக மெய்மைகளை தெரிஞ்சுக்கணும். அந்த சமூக மெய்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு சஜெஸ்ட் பண்றது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் எசென்ஷியல். ஸோ ஃபெமினிஸ்ட் எசென்ஷியலிசம் அண்ட் ஹியூமனிஸ்ட் அப்ரோச். அடுத்ததா நாம அலகு எண் 11 இருக்கக்கூடிய சமூக ஆராய்ச்சியில் ஐசிடி. அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன் சோசியல் ரிசர்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன் சோசியல் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு இதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்க இதே ஐசிடியை பயன்படுத்தி தான் நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த கீவேர்ட்ஸா இங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியுதோ இதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ சமூக ஆராய்ச்சியில் நாம எப்படி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்றது. ஒரு ஒரு சின்ன உதாரணம், நீங்க சமூகவியல் மாணவரா இருக்கிற பட்சத்துல வில்லியம் ஆக்பன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்பார். ஸோ வில்லியம் ஆக்பன் அந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சமூக வாழ்க்கையில என்னென்ன தளங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட்டே பண்ணியிருப்பார். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பார். ஸோ வில்லியம் ஆக்பனுடைய சோசியாலஜிங்கிற புக்கை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சோசியல் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதில் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ல கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வகையான சேஞ்சஸ் கொடுத்துருப்பார். அந்த 150 வகையான சேஞ்சஸை ஒரு மேஜர் ஹெட்ஸ்ல கொடுத்துப்பார். பாலிட்டி, எஜுகேஷன், ஆக்குபேஷன், இந்த மாதிரி ஒரு 6-7 ஹெட்ல 150 வகையான மாற்றங்களை அவர் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ 150 வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது அவருடைய காலத்துல லிஸ்ட் பண்ணது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய பேர்டனை, நம்மளோட சுமையை குறைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம ஃபிங்கர் டிப்ல நமக்கு தேவையான தகவல்களை நம்மளால எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும். இதுதான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இது எதனால சாத்தியமாச்சு? இதே இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான். இதுக்கு முன்னாடி அந்த மல்டிமீடியான்னு சொல்ற இது ஊடகம் அப்படின்னு சொல்ற
மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரே ஒரு ஊடகமா இருந்தது நியூஸ் பேப்பர் மட்டும்தான். செய்தித்தாள்கள் மட்டும்தான். அந்த செய்தித்தாள்கள்ல இருந்து அந்த மீடியம் அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது டெவலப் ஆகி மீடியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஸோ அந்த மீடியால நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ளடக்கினதா இருக்குது. ஸோ எப்படி நாம சமூக ஆராய்ச்சியில நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தலாம். சரியா? இதுல பேசிக்கா நமக்கு எப்பவுமே நம்ம பயன்படுத்தக்கூடியது கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ங்கிறது இப்ப நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. நம்ம மொபைல் போனா அது உருவம் எடுத்துருச்சு. இப்போ கம்ப்யூட்டர்னா அதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும், ஒரு டேபிள் வேணும். இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கட்டம். ஆனா இதே இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டமானது, அந்த போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற காலகட்டமானது, எல்லாத்தையுமே நம்ம கையில கொண்டு வந்து குடுத்துருக்குது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க வீட்ல ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஸ்கிரீன்லாம் வச்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. உங்க கையில இருக்கிற மொபைல்ல நீங்க கவனிச்சுட்டு இருக்கலாம். நான் பேசுறதுல என்ன டவுட் இருந்தாலும் ஒரு பக்கமா நீங்க அத நீங்க டவுன் பண்ணி வச்சுட்டு, நீங்க இன்னொரு பக்கம் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உடனடியா நான் சொல்றது சரியா, தப்பா அப்படிங்கிறத உங்களால வெரிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்களா? எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வந்து அந்த ஐசிடி அப்படிங்கிறது நம்மளுடைய வேலைய சிம்ப்ளிஃபை பண்ணி இருக்குது. இதுதான் லேர்னிங் அந்த லாஸ்ட்டா சொல்றது. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் லேர்னிங் அப்படிங்கிறது இப்போ நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அட்வான்டேஜ் இந்த சிறப்பான விஷயத்த சமூக ஆராய்ச்சிக்கு நம்மளால எப்படி பயன்படுத்த முடியும்? மொத்தம் 3 வகையில நம்ம சமூக ஆராய்ச்சியில இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முன் தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. இதை இங்கிலீஷ்ல சொல்லப்போனா உங்களுக்காக நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அந்த டெர்மினாலஜி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ப்ரீ டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். 2வது தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. ஸோ தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு. டேட்டா கலெக்ட் பண்றதுக்கும் அதை அனாலிசிஸ் பண்றதுக்கும். 3வது எதுல நம்ம பயன்படுத்தலாம்? டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கும் தரவு சேகரிச்சதுக்கு அப்புறம் பகுப்பாய்வுல நாம எப்படி ஐசிடி பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3லயுமே நாம இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நாம் எப்படி பயன்படுத்தலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கலாம். இதே விஷயத்தை நீங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம். உங்களுடைய பிற கோர்சஸ்க்காக நீங்க ரெஃபர் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இதுல நமக்கு நம்ம சமூக ஆராய்ச்சியில நமக்கு யூனிட் 11 அலகு 11 இருக்கிறது. நாம அத ஒரு ரீவிசிட் மறுபார்வை பார்க்கறதுக்கு உபயோகரமா இருக்கும். தென் முந்தைய ஆய்வுகளின் பரிசீலனை அப்படிங்கிறது ஒண்ணு. லிட்டரேச்சர் ரிவ்யூ. இது வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக பிரச்சனையை நீங்க படிக்க போறீங்க. ஆல்கஹாலிசமா இருக்கட்டும், கரப்ஷனா இருக்கட்டும், இல்லன்னா அன்எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமூக பிரச்சனைய எடுத்துக்கங்க. அந்த சமூக பிரச்சனைங்கிறது எப்படி இருக்கணும்? இட் இஸ் எ சிச்சுவேஷன் விச் இஸ் அப்ஜெக்டட் பை மெனி. ஸோ சமூகத்தில் இருக்கிற மெஜாரிட்டியான அதிகமான மெம்பர்களால் அந்த பிரச்சனையானது உணரப்பட்டதா இருக்கணும். அது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த தலைப்புல யார் யாரெல்லாம் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னார் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன ரிசல்ட் வந்திருக்குது. இன்ன மெத்தட யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு என்ன மெத்தட நாம பயன்படுத்தி ஸ்டடி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி ஷோத்கங்கா அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளா இருக்குது. நீங்க இன்டர்நெட்ல போய் நீங்க தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஷோத்கங்கால இருந்து கிடைக்கும். அதே மாதிரி கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிறது. நீங்க எத போய் நீங்க தேடுங்க, கூகுள் ஸ்காலர் உங்களுக்கு ரிசல்ட்ட குடுக்கும். அதே மாரி அகாடமிக் பப்ளிஷர்ஸ் உடைய ஆப்ஸ் இருக்குது. இதுல நான் வந்து எந்த நேம் அப்படிங்கிறத நான் சொல்லல. பட் உங்களுக்கு தெரியும். நெறைய அகாடமிக் பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆய்வு கட்டுரைய நீங்க தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அதுல கிடைக்கும். ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேரியபிள்ஸ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்குது. டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ அனாலிசிஸ் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாத்தையும் நாம எதுக்காக செய்யணும்? த நாலெட்ஜ் ஹேஸ் டு பி டிஸ்ஸிமினேட்டட். நாம பயன்படுத்திய, கலெக்ட் பண்ணிய அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ங்கிறது எல்லாத்துக்கும் போய் சேர்ற விதத்துல நாம அத பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு நமக்கு அத பப்ளிஷ் பண்றது மூலமா அந்த வேலை நம்மளுடைய பெயர்ல இருக்கும். வேற யாரும் அத திருட முடியாது. வேணா நம்மள மேற்கோள் காட்டலாமே தவிர, நம்மளுடைய அறிவ திருட முடியாது. சரியா?
இந்த இடத்துல நாம பயன்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பமானது மிகச்சிறந்த அளவுல சமூக ஆராய்ச்சிக்கு பயன்படுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம சொல்றதுக்கு விரும்புறேன். ஸோ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.